ஆனால் இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுவதை பார்க்கும் பொழுது அதற்கு இப்பொழுதே எதிர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 16, 17, 18 அரசியல் ரீதியாக இதை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இது வேகமாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ரஜினிகாந்த் பேசியிருக்கார் சார், நடிகர்களுக்கு முன்னாடி ரசிகர்கள் போகாதீங்கிறார். காலையில் ஆனால் என்ன கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு எனக்கு தெரியலீங்கன்னா, ரஜினி சார் ஐயா என்ன கான்டெக்ட்ல பேசினாங்கன்னு தெரியாம நம்ம பதில் சொல்றது தவறா போயிடும். அதனால ரஜினி சாரே ஒரு பெரிய நடிகர், அதை விட ஒரு பெரிய பண்பாளர், அதை விட ஒரு சிறந்த ஒரு மனிதர். நம்ம எல்லோருக்கும் அவரை பற்றி தெரியும். அதனால எந்த கான்டெக்ட்டும் தெரியாம நம்ம பேசக்கூடாது. நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசியல்வாதியாக பரிமாற்றமும் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், அரசியலும் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால கான்டெக்ட் தெரியாம நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 பேர் தரம் தாழ்ந்து பேசிக்கிறாங்க, பர்சனல் அட்டாக் பேசுறாங்க. அதை பற்றி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க எல்லா தலைவர்களுமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேற்று ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கும் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கும் இருவருமே தரம் தாழ்ந்த விமர்சனத்தை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியாக திரு விஜயன் அவர்கள் திரு ரேவந்த் ரெட்டி, அதாவது தெலுங்கானாவுடைய முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. இது இருவருமே ரொம்ப மூத்தவர்கள் தான், முதலமைச்சராக இருக்கிறவங்க. அங்கேயும் அதான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம எல்லோருமே அடுத்து வரக்கூடிய 15-20 நாட்களில் தரத்தோடு விமர்சனத்தை வைக்கணும். அப்படித்தான் நாங்களும் வைக்கிறோம். அதனால் அப்படித்தான் களமும் இருக்கும். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சகோதரிகள் பார்க்குறாங்க, தாய்மார்கள் பார்க்குறாங்க. அதையெல்லாம் இதுவும் கண்டிப்பாக எல்லோரும் பேசக்கூடிய வார்த்தைகள் மக்கள் போய் வாக்குப்பெட்டியில் வாக்கு செலுத்தும் பொழுது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு தான் செலுத்துவாங்க. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி எப்பொழுதும் தரமான ஒரு கூட்டணி தான், தாய்மார்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி. நிச்சயமாக எங்களுடைய பிரச்சாரம் எபோவ் பார், எதிர்பார்ப்புக்கு மேலே தான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். பேசக்கூடிய வார்த்தைகளும் நிச்சயமாக அப்படித்தாங்கன்னா இருக்கும். கேட்கட்டுங்கண்ணா அவரை சொல்லுங்கண்ணா, என்னென்ன கேட்கணும்? நேர்மையான அதிகாரி, நேர்மையான அரசியல்வாதினா அரவக்குறிச்சியில நிற்கும் போது 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்களா? ஆனா கோயம்புத்தூர் லோக்சபால உங்க முன்னால் நான் என்ன சொன்னேன்னா, யாருக்கும் 1 ரூபாய் பணம் கொடுக்காம தான் அரசியல் செய்வோம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல என்னை சார்ந்தவர்களை கூட யாரும் யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது, நேர்மையான முறையில் அரசியல் செய்யணும் உங்க முன்னாடி சொன்னோம். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு நீங்க எல்லாமே கோயம்புத்தூரை சார்ந்தவங்க, கோயம்புத்தூர் பாலிடிக்ஸ்ல நின்னேன், கோயம்புத்தூர் லோக்சபால் நின்னேன். நீங்க சொல்லுங்க, கோயம்புத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் 2024 தேர்தல் எப்படி சந்திச்சு? நான் பதிலே சொல்ல, உங்ககிட்ட விட்டுறேன். கோயம்புத்தூர் லோக்சபால நிற்கும் பொழுது நீங்க பார்த்தீங்க டே 1ல இருந்து கோயம்புத்தூர் லோக்சபால் நான் சொல்றேன், இது ஒரு தரமான அரசியலை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த அரசியலை செய்யக்கூடிய இடத்துல நான் இருக்கேன், இதற்கு முன்பு அரசியலை செய்யக்கூடிய இடத்துல நான் இல்லை. கோயம்புத்தூர் லோக்சபாவை நீங்க சொல்லுங்க, நான் எப்படி செஞ்சேன் நீங்க சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா அங்க நடந்துச்சுன்னா இங்க நடந்துச்சுன்னா நீங்க என்கரேஜ் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பதில் சொல்றேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்டன்ட் நம்ம சொன்னோம், சுயேட்சை வேட்பாளர். 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டிருக்காரு. வேற ஆள் கிடைக்கலையா? இது கடையில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர்ற மாதிரி, ஒரு கடையில் போய் பழைய பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி 18 சுயேட்சைகளுக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டு 18 சுயேட்சைகள் நிற்கிறாங்க. தொண்டாமுத்தூர்ல கரூரை சார்ந்த 3 பேர் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். அதனால் அருமை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை கோயம்புத்தூர்ல அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கே தான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னாரு, கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்கும், நீங்க எழுதி வச்சுக்கங்க. தோல்வி இங்க ஆரம்பிச்சு சேப்பாக்கு போகும். நேற்று நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணாங்க? எடப்பாடியில நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? எடப்பாடியில திமுகவுடைய வேட்பாளர் டம்மி கேண்டிடேட், வேட்பாளர் மனைவி, வேட்பாளருடைய பத்திரத்தில் டம்மி கேண்டிடேட் மனைவி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, மனைவியினுடைய பத்திரத்தில் வேட்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிருக்கணும் ஸ்க்ரூட்னி. அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஆர்ஓ உள்ள புந்து 2 பேர்த்தினுடைய வேட்புமனும் ஏற்க வச்சிருக்கிறாங்க. ஏன்? உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கத்தினுடைய வேட்புமனு நேற்று எப்படி எங்கெங்க முதலீடு இருக்கிறது அப்படிங்கிறதே விட்டுட்டாங்க. அதனால் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி நேற்று வேட்பாளருடைய ஸ்க்ரூட்னி பட்டியலே ஆரம்பித்திருக்கிறது. அது எடப்பாடி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி, சேப்பாக்கில் பல இடத்துல மேனேஜ் பண்ணி தான் அவங்க வேட்புமனுமே உள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக செயலிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்கண்ணா, சம்பந்தப்பட்ட
எதிர்த்தரப்புல போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எல்லாமே கோர்ட்டுக்கு போகத்தான் போறாங்க. அதனால இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. வேறு யாராச்சும் வெற்றி பெற்றாலும் கூட எதுவுமே செல்லாது. அதனால திமுக நேற்று எங்கேயாவது என்டிஏவனுடைய கேண்டிடேட் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது இந்த பஞ்சாயத்து ஆச்சா? நேற்று முழுவதும் நீங்க டிவியில பேசினதல்ல என்ன, இவங்களுடைய வேட்பாளருடைய வேட்பு மனுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பலவிதமான யுக்திகளை கையாண்டுதான் வேட்பு மனுவே ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி யாருக்கு என்ன அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க? கரூர்ல